அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் விருச்சகம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டுமே, ஒரு கைடன்ஸாக எடுத்துங்க. இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் ராசியாதிபதி மார்ச் 15ஆம் தேதி வரலும் உங்களுடைய 3ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் உச்சம் சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறாரு. மார்ச் 7ஆம் தேதி வரலும் சுக்கிரன் இருப்பார். உங்களுடைய 4ஆம் பாவகத்தில் சனி சூரியன், இந்த சனியை சூரியன் அஸ்தங்கப்படுத்தி இருப்பார், கூடவே புதன். ஸோ இந்த கிரக அமைப்புகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் விட்டுட்டு வேறு வேலைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க வேலையில் ஒரு இடமாற்றங்களும் பயணங்களும் ஏற்படும். இந்த செவ்வாய் சுக்கிரன் பயிற்சிக்கே இதை நம்ம சொல்லியிருப்போம், இடமாற்றங்களும் பயணங்களும்ன்ட்டு. அதே தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வேலையில் ஒரு மாறுதல்கள் ஏற்படும். சில பேருக்கு பதவி உயர்வோடவோ அல்லது ஊதிய உயர்வோட கூட நீங்கள் சேஞ்சஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. அரசு பணியில் இருக்கீங்க அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கீங்கன்னாக்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வேற ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆவோ அல்லது ஒரு ஊதிய உயர்வோடு ஒரு பதவி உயர்வோடவோ வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது வேற ஒரு ஊரில் போகக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வேலையை விட்டவங்க நீங்கள் கவலையே படாதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஏன்னா உங்களை முயற்சி நிறையவே செய்ய வைப்பார். அப்படி முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் புதிய வாய்ப்புகளும் உண்டு. வேலை விஷயமா தொழில் விஷயமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. உங்கள் திறமையெல்லாம் காட்டி எப்படியாவது ஒன்று தொழிலை பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வெளியில் விட்ட கடனை வசூலிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். ஆனால் ஒர்க் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தொழில் ரீதியாக அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். அது வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் சரி, லாபங்கள் வரும். அதனால் பிரச்சனை கிடையாது. கடந்த காலத்தில் இருந்த அந்த கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கடனுக்கு ஏதோ ஒரு வகையில் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அதனால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கடந்த காலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை, அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வெளியில் விட்ட பணத்தை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, அல்லது பார்த்தீங்கன்னாக்க யார்கிட்டையோ நம்பி ஏமாந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை எடுக்க முடியல அப்படின்ற ஒரு கவலை. இந்த கவலையெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு நீங்க போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வேலை தொழில் ரீதியாக ஒரு ஸ்டாண்டர்டான லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் ஹார்ட் ஒர்க் இருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்கை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஏர்னிங்கும் வரும் உங்களுக்கு. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. வேலை பார்க்கக்கூடியவங்களாவே கூட இருந்தால் கூட ஒரு சைடில் ஏதோ ஒரு இன்கம் வர்ற மாதிரியான ஏர்னிங் இருக்கும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுவீங்க. அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் தொழிலை புத்தாக்கம் பண்ணுறது, அதாவது இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி அதை புதிய ஐடியாக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு புதிதாக நடத்தணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இப்போ வரும். அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் தான். போன மாதமே கூட இதை பற்றி சொல்லியிருந்தேன் நான். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழிலில் ஒரு மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அந்த மாறுதல்கள் நன்மையே கொடுக்கும். ஆனாலும் தொழிலில் அலைச்சல்கள் பயணங்கள் அதே போல் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்க தான் செய்யும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளால் சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, அல்லது உங்களை நச்சரிப்பாங்க. பணம் கேட்டோ அல்லது ஏதாவது ஒரு உதவி கேட்டோ நச்சரிப்பாங்க. கொடுக்கலனா உங்கள் மேலே ஒரு மன வருத்தத்தோடு இருப்பாங்க. இந்த உறவுகளோட மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணிங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த சூரியன் சனியை அசங்கப்படுத்தி 4ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் இருந்து 10ஆம் பாவகத்தை பார்க்கும். அந்த வகையில் தொழிலில் மாற்றம் வந்தாலும் பயப்பட வேண்டியதில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. ஆனால் உடல் நலத்தில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் போகும். ஆனால் கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது பெருசாக கிடையாது. கடந்த காலங்களில் சொல்லப்போனால் 2023 அதாவது ஒரு 3 மந்த்துக்கு பிஃபோராக நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே நிறைய பாதிப்புகள் உடல் நலத்தில் ஏற்பட்டிருக்க. ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கலாம் அல்லது மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் கிடையாது. இருந்தாலும் அந்த அலைச்சல்கள் பயணங்களால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதை கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ராகு பகவானை பொறுத்தவரை 5ஆம் பாவகத்திலையும் குரு 6ஆம் பாவகத்திலையும் இருக்கிறாரு. குரு பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரனோட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது ஒரு நன்மை தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவரோட பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுலாம் இருக்காது. எதிர்பாலினரால் கடந்த காலத்தில் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட பாதிக்கப்பட்டிருப்பீங்க. எதிர்பாலினராலேயே வேலையில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலங்களில். அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பெண்களால் குறிப்பாக எதிர்பாலினரால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை, ஆதாயம் தான். அவங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் எப்படி இருக்குன்னாக்க உறவு நிலை ஒரு நல்ல அந்யோன்யமே இருக்கும்.
தாம்பத்திய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். பிரியாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி பிரிந்திருக்கீங்க, வழக்குகளில் இருக்கீங்க, பிரச்சனையோடு இருக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த வழக்குகளில் பிரச்சனைகளில் ஒரு தெளிவு பிறக்கும். கடனை திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அரசு பணிக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னாக்க கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷனோட படிங்க. கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் அரசு பணிக்கு போகிறதுக்கான பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் ரிசல்ட்டோ அல்லது எழுதக்கூடிய எக்ஸாமோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவே இருக்கும். மார்ச் 14ஆம் தேதி சூரிய பயிற்சி. அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் போகிறாரு. 5ஆம் பாவகத்தில் அங்கே ராகுவோடு சேர்ந்துருக்கிறாரு. அதுதான் அங்கே நெகட்டிவு. மார்ச் 7ஆம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்க புதன் அங்கே பயிற்சியாகி இருப்பார். ஸோ ராகு, புதன், சூரியன் இந்த கிரகச்சேர்க்கை 5ஆம் பாவகத்தில் இருக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். புத்திர பாக்கியத்தை முயற்சி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் பிள்ளைகளால் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படும், அல்லது அவர்களுக்கே கூட உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்களாம். அதே போல் பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அவர்களால் சில பிரச்சனைகளும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த சூரியன் 5ஆம் பாவகத்தில் ராகுவோடு சேர்றதுனால தேவையில்லாமல் கோபம், டென்ஷன்லாம் கொஞ்சம் வரும். இந்த கோபம், டென்ஷன் எல்லாம் குறைச்சி கொள்ளும் போது உங்களுக்கு லாபங்கள் தான் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணைவரோட அந்த கோபம், டென்ஷன் காட்டாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராகவே இருக்கும் இந்த திருமண வாழ்க்கை என்பது. மேலும் இந்த 5ஆம் பாவகத்தில் ராகுவோடு சூரியன் சேரும்போது பார்த்தீங்கன்னாக்க தொழில் ரீதியாக கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் அதெல்லாம் இருக்கும். நிறைய வேலை செய்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல பேரும் கண்டிப்பாக உண்டு, கவலைப்படாதீங்க. அதே போல் வேலையில் சில பேருக்கெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும். அப்படியே நீங்கள் வேலையை விட்டுட்டீங்க அல்லது புதிய வேலையை தேடிட்டு இருக்கிறீங்க, இன்னும் எனக்கு வேலையே கிடைக்கல, ப்ரைவேட் வேலை கூட கிடைக்கல அப்படின்னு முயற்சி செய்கிறீங்க. ஆனாலும் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகலை அப்படின்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அரௌண்டு மே மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்பே உங்களுக்கு வரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் வரன் வந்து தடையாகவே இருக்குது. அதே போல் அது இன்னும் செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமண வரன்கள்லாம் வரும், செட் ஆகும். உங்கள் ஜாதகத்துலேயும் தோஷங்கள்லாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துங்க. அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நம்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்குது, அல்லது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்குது, செவ்வாய் இருக்குது, ராகுக்கு இதெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் திருமணம் லேட் பண்ணோம். அதே போல் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோட தசாபுக்தி நடக்குதுன்னா திருமணம் கூடி வரும். அப்படி இல்லை, அட்டமாதிபதியோட தசை நடக்குது, 6ஆம் அதிபதியோட தசை நடக்குது, அதோட புக்தி நடக்குதுன்னாக்க திருமணம் தள்ளி போகும். திருமணம் ஆனாலும் பிரச்சனை இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திருமணத்துக்கு வரன்கள் பாருங்கள். உங்களுக்கு மே மாதத்துலேருந்து வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மறுமணத்திற்கு வரன் பார்க்குறவங்களுக்கும் மறுமணம் வரன்கள் அமையும். இந்த மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்துடுறாரு. அதே போல் சுக்கிரன் மார்ச் 7ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு 4ஆம் பாவகத்தில் இருப்பார். 4ஆம் பாவகத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் சேர்க்கை இருக்குது. இதை எந்த விதமான நன்மைகளை கொடுக்குமா, பாதிப்பு கொடுக்குமானாக்க இந்த சனியும் செவ்வாயும் சேரும் போது பார்த்தீங்கன்னாக்க உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதாவது உணவு விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வாக்கிங் போங்க அல்லது உடற்பயிற்சி செய்யுங்க. இது மாதிரி செய்யும் போது ஓரளவுக்கு இந்த ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கலாம். அதன் மூலம் பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். அதே போல் இந்த செவ்வாயும் சனியும் சேரும்போது தேவையற்ற வம்புகள், கோபத்தால் சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். அது உறவுகளால் வரலாம், சக பணியாளர்களால் வரலாம். அதனால் இந்த தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணாமல், அதிகமாக பேசாமல் கொஞ்சம் மௌனத்தோடு இருக்கிறது நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறுதூர பயணங்கள் சில பேருக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சுற்றுலா போயிட்டு வரலாம். அதே போல் சில பேருக்கு வேலை விஷயமா அலைச்சல்கள், வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அலைச்சல்கள்லாம் நிறையவே இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதாவது சேம் ஜெண்டரால் தான் உங்களுக்கு பாதிப்பு வரும். 3வது தரப்பால், 3வது மனிதரால் சில பிரச்சனைகள் வரலாம். அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் பக்கம் இருக்கிறவங்க அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சனால் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னா ஆண்களாலேயே, அல்லது பெண்களாக இருக்கீங்கன்னா பெண்களாலேயே மேக்சிமம் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள. இந்த எதிரிகளை நீங்கள் அடையாளம் காண்பீங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணியே இருங்க. பூர்வீக சொந்தங்கள், சொத்துக்கள் அதெல்லாம் கூட சில பிரச்சனைகள் சில பேருக்கு வரலாம். ஸோ அதில் தகராறுகள் வரலாம். சகோதர வழி உறவுகள் இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். சகோதரர்களால் மனக்கசப்புக்கள், சகோதரிகளால் மனக்கசப்புக்கள் ஏற்படலாம். வாகனத்தில் செலவு, வீடை மாற்றக்கூடிய சூழ்நிலை, வீடு மாற்றம் சில பேருக்கு, லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது அதனால் செலவுகள்,
புதிய வாகனம் வாங்குறது அல்லது வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, சொத்துக்கள் தொடர்பாக நன்மைகள் ஏற்படும். வீடு அல்லது சொத்துக்கள் வாங்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கு சாத்தியம் இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு ராகு சூரியன் சேர்க்கை மாதத்தோட பிற்பகுதியில் மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து ராகு சூரியன் புதன் சேர்க்கை ஏற்படுது இல்லைங்களா. அதனால் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீட்டை பிளான் பண்ணிக்கிறது நல்லது. அகலக்கால் வைக்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள் லீஸ்டாக வரக்கூடிய ஷேர்ஸை வாங்கி வைக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. இப்போதைக்கு அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதே போல் மண் தொடர்பான ஆதாயங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் விவசாயம் பண்ணுறீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, கமிஷன் ஆதாயம் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் வீடு கட்டி விற்கிறீங்க அல்லது லேண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது விற்கவே முடியாமல் இருக்குது, இப்போ விற்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் சாத்தியம் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கோல்டு ரேட்டு வந்து குறைந்து வரும், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே போல் அது நல்ல ஏறுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் உடல் நலத்தில் மட்டும் கவனம் செலுத்திங்க. சக மாணவர்கள்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணிவிட்டு படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் மே மாதம் வரக்கூடிய ரிசல்ட்டில். அதனால் நீட் போன்ற தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் உடல் நலத்திலையும் கவனம் செலுத்திக்கிட்டு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிக்கக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் விருச்சகம் ராசிக்கு இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உடல் நலம். ஒரு வேலையில் மாறுதல்கள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்து வேற ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணும்போது அது வேற ஒரு வேலை அழகாக கிடைக்கும், பிரச்சனை கிடையாது. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து புதிய ஐடியாக்களை புகுத்தி மாற்று சிந்தனையோடு அதை மாடிஃபை பண்ணுறதுக்கான காலகட்டம் தான். பிஸ்னஸை அதை டெவலப் பண்ணலாம். இருந்தாலையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். மொத்தத்தில் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, இந்த மாதத்தை பொறுத்தவரை துர்க்கை அம்பாளுக்கு நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இல்லாமல் இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமையில் 4 to 6 ராகு கால டைமில் எலுமிச்சம்பழம் மாலை அணிவித்து விளக்கேற்றி துர்க்கை அம்பாளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நன்மைகள் நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.